Okay, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம்னா part 19 how to split PDF conversion using Spire package in Visual Studio 2022. Today's agenda split PDF conversion using Spire package in Visual Studio 2022 code explanation, split PDF conversion using Spire package in Visual Studio 2022 demonstration. First வந்து code explanation பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வந்து split PDF conversion using Spire package Visual Studio code வந்து left hand side இருக்குது, right hand side explanation இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம் IO, சிஸ்டம் லிங்க், சிஸ்டம் டெக்ஸ்ட், சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க், சிஸ்டம் டாட் கலெக்ஷன் ஜெனரிக் யூசிங் ஸ்பயர் PDF. இந்த ஸ்பயர் PDF தான் நம்ம இந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹெட்டர் ஃபைல்ஸ். ரைட் ஹேண்ட் சைடில் யூசிங் சிஸ்டம் யூஸ் பண்ணால் இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல், ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸ்டென்ஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் டாட் IO யூஸ் பண்ணால் ஃபெசிலிட்டி அண்ட் ஃபைல் அண்ட் டேரக்டரி ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபைல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். லிங்க் இதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஃபங்க்ஷன் லைக் டாட் ஃபர்ஸ்ட் அண்ட் டாட் செலக்ட்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ETF8 ரிலேட்டட் திங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொவைட் டைப் டாஸ்க் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன டைப்னா டாஸ்க் டைப் பார்த்தீங்கன்னா அசினஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் பேரல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கோட் யூஸ்ஃபுல் ஆஃப் ஆர் ஸ்கேலபிள் ஆர் நான் பிளாக்கிங் ஆப்ரேஷனாக வந்து சிஸ்டம் த்ரெட்டிங் டாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கலெக்ஷன் ஜெனரிக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எனேபிள் ஸ்ட்ராங்லி டைப் கலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டி வேல்யூ. ஸோ அதுக்காக வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஜெனரிக் கலெக்ஷன் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்பயர் டாட் PDF எதுக்கு யூஸ் பண்ணால் இம்போர்ட் த ஸ்பயர் டாட் PDF லைப்ரரி ஃபார் ரீடிங் அண்ட் மேனிபுலேட்டிங் PDF ஃபைல்ஸ். இதான் வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் பேக்கேஜ் இது. ஓகேவா, மற்றலாம் வந்து நம்மளுடைய டிஃபால்ட் ஹெட்டர் ஃபைல்ஸ் அது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் PDF ஸ்ப்ளிட்டர் அப்படின்னு நேம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நேம் ஸ்பேஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபைல் ஸ்ட்ரிங் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளேர் எ நேம் ஸ்பேஸ் அண்ட் எ கிளாஸ் ப்ரோக்ராம் ஆஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த கன்சோல் ஆப் அப்படி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் மெயின் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்படி சொல்ல வராங்க. ஸ்டாட்டிக் வாய்ட் மீன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதான் இம்பார்ட்டன்ட், அதாவது மெயின் ப்ரோக்ராம் சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர், ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபோல்டர். இதில் வந்து 2 ஃபோல்டர் பார்த்துருக்கிறேன். இன்புட் ஃபோல்டர் பார்த்து நான் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துருக்கேன். ஸோ இன்புட் ஃபோல்டர் பார்த்துல சிங்கிள் PDF ஃபைல் நான் எடுக்கிறேன். அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துல ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் PDFயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜஸ் இருக்குன்னா அவுட்புட் ஸ்ப்ளிட் PDFயில் பார்த்தீங்கன்னா 5 PDF வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து பாத் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். டிஃபைன் த பாத் ஃபார் த இன்புட் ஃபோல்டர் வேர் PDF ஃபைல்ஸ் ஆர் லொக்கேட்டட் அண்ட் த அவுட்புட் ஃபோல்டர் வேர் ஸ்ப்ளிட் ஃபைல்ஸ் ஆர் வில் பி சேவ்ட். அதுதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் டேரக்டரி எக்ஸிட் அவுட்புட் ஃபோல்டர். இப்போ டேரக்டரி வந்து இன்கேஸ் இல்லை அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்காக கொடுக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா செக் இஃப் த அவுட்புட் ஃபோல்டர் எக்ஸிஸ்ட். If not, it creates the folder to avoid error while saving the output files and so on. Okay, next வந்து get all PDF files from the input folder. என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்டிபிள் PDF நான் எல்லாம் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு ஃபைலில் தான் எடுக்கும். அது எப்படி இருக்குன்னா அரேயில் தான் எடுக்கும். ஓகே, 1 by 1 தான் எடுக்கும். அது என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னா .pdf எக்ஸ்டென்ஷன் ஃபைல் தான் எடுக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னா retrieve all PDF file from the input folder using a .pdf தான் ஃபில்டர் பண்ணும். PDF will be a list of full file path. ஓகே, ஃபுல் ஃபைல் பாத்தில் .pdf மட்டும் எடுக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபார் ஈச்சில் தான் வந்து ரன் பண்ண சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா த ஃபைல் நேம் வித்தவுட் டாட் எக்ஸ்டென்ஷன் டு யூஸ் த நேமிங் த அவுட்புட் ஃபைல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைல் 1.pdf இருக்குன்னா இட் கெட் ஃபைல் 1. ஸோ .pdf வந்து எடுக்காமல் ஃபைல் நேம் மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து PDF டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக் ஈக்குவல் டு நியூ PDF டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாட் லோட் ஃப்ரம் ஃபைல் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரியேட் அ ஃபைல் PDF டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து லோட் த ஒரிஜினல் PDF ஃபைல் இன்டு த மெமரி. ஸோ அதை பற்றி சொல்ல வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் இன்டிஜர் ஈக்குவல் டு 0 i லெஸ் தேன் ஈக்குவல் டு ஒரிஜினல் டாட் பேஜஸ் கவுண்ட் ஈக்குவல் டு i+. இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் கொடுக்குறாங்க. இது என்னென்னா ஒரு ஈச் லூப்பில் ரன் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. லூப் தவிர ஈச் பேஜ் ஆஃப் லோடட் PDF யூஸிங் எ 0 பேஸ்ட் இண்டெக்ஸில் வச்சு ரன் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு PDF எடுத்துகிட்டு அந்த PDF வந்து இன்னொரு PDF க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பேஜாக வந்து சிங்கிள் PDF வந்து ஒரு PDF ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து PDF டாக்குமெண்ட் ஈக்குவல் டு PDF டாக்குமெண்ட் நியூ டாக் ஈக்குவல் டு நியூ PDF டாக்குமெண்ட் நியூ டாட் இன்சர்ட் பேஜ் ஒரிஜினல் ஹை. இது வந்து என்ன சொல்ல வரேன்னா கிரியேட் நியூ PDF டாக்குமெண்ட். அது என்ன ஒரு புது நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. இன்சர்ட் ஜஸ்ட் 1 பேஜ். ஸோ ஒரு பேஜை வந்து இண்டெக்ஸில் சேவ் பண்ணுறாங்க ஃப்ரம் த ஒரிஜினல் PDF இன்டு த நியூ டாக்குமெண்ட். ஸோ ஒரிஜினல் PDFயில் என்ன இருக்கோ அதை அப்படியே தனியாக வந்து இண்டிவிஜுவல் தனி PDF ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அவுட்புட் பாத் வில் பாத் டாட் கம்பைன் அவுட்புட் ஃபோல்டர் ஃபைல் நேம் பேஜ் i+1 .pdf. இதுக்கு சொல்ல வரேன்னா கன்ஸ்ட்ரக்ட் த ஃபுல் அவுட்புட் ஃபைல் பாத் சொல்ல வராங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் ஃபைல் இஸ் file1 .pdf பேஜ் 1 வில் பிகம் file1 _ பேஜ் 1 .pdf. அது என்ன ஒன்றும் இல்லை, ஃபைல் நேம் கொடுத்துட்டு பேஜ் 1 _ .pdf நேமில் வந்து சேவ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து நியூ டாக் சேவ் டு ஃபைல்
தெர் இஸ் என்ன வரணும் அவுட்புட் பார்த்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் நியூ டாட் க்ளோஸ் எதுக்கு சொல்ல வராங்க, இது வந்து சேவ் த சிங்கிள் பேஜ் பிடிஎஃப் டு டிஸ்க் க்ளோசஸ் த ஃபைல் டு ஃப்ரீ மெமரி. அதாவது என்னென்னா ஒரு சிங்கிள் பேஜில் வந்து ஃபில் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க, டிஸ்கில் வந்து சேவ் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த அவுட்புட் டைரக்டில் வந்து சேவ் பண்ண சொல்கிறாங்க, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் சேவ் பண்ண சொல்கிறாங்க. முடிஞ்சக்கப்புறம் என்ன சொல்லணும்னா க்ளோசஸ் த ஃபைல் டு ஃப்ரீ மெமரி, அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக சொல்லலாம். அதான் வந்து நியூ டாட் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் டாட் க்ளோஸ் இதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஆஃப்டர் ஆல் பேஜஸ் ஆர் ப்ராசஸ் க்ளோசஸ் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம இன்புட்டாக ரெடி எடுக்கிறோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் தான் சொல்ல வராங்க. ஓகேவா, தட்ஸ் இன் பிடிஎஃப் ஃபைல் அதை பற்றி தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கன்சோல் ரைட் லைன் ஃபினிஷ் ஸ்ப்ளிட்டிங் என்ன ஃபைல் நேமோ அதோடய டாட் பிடிஎஃப். என்னென்னா இப்போ எல்லாமே வந்து ஒரு 10 ஃபைல் கன்வர்ஷன் போய்ட்டுனா 10 ஃபைல் கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் பிரிண்ட் த மெசேஜ் இன் டேட் கம்ப்ளீஷன் ஃபார் தட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் காமிச்சிடும். என்னென்னா ஃபினிஷிங் ஸ்ப்ளிட்டிங் ஃபைல்ஸ் சொல்லி நம்ம காமிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து கன்சோல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 ஃபைலும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல் பிடிஎஃப் ஃபைல் ஸ்ப்ளிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் வந்து இண்டிகேஷன் ஆகும். ஓகேவா, இது ஃபுல்லாக வந்து ஃபார் ஈச் லூப்பில் தான் வந்து ரன் ஆகும். ஓகே, ஒன் பை ஒன்னாக முடிஞ்சக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல் பிடிஎஃப் ஃபைல் ஸ்ப்ளிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு வந்து மெசேஜ் காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன். ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்த இன்புட் ஃபோல்டர் வந்து பிடிஎஃப் வாங்குறாங்க, அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வந்து அந்த அவுட்புட் ஃபோல்டர் வந்து சேவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த அவுட்புட் ஃபோல்டர் டஸ்ட்னா கிரியேட் பண்ணுறாங்க, ஃபோல்டர் இல்லைனா புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. கெட் லிஸ்ட் பிடிஎஃப் ஃபைல் இன்ட்டு த இன்புட் ஃபோல்டர், ஆல் பிடிஎஃப் எடுக்கிறாங்க, கோ த்ரூ ஈச் பிடிஎஃப் ஃபைல் ஒன் பை ஒன்னாக வந்து சேவ் பண்ணுவாங்க. ஒரு பிடிஎஃப் ஃபைல் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற பேஜஸ் தனியாக எடுத்து ஒன் பை ஒன்னாக சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் ஈச் ஃபைல் இந்த பிடிஎஃப் எப்படி பண்ணுறாங்கன்னா கிரியேட் நியூ பிடிஎஃப், ஆட் ஜஸ்ட் தட் ஒன் பேஜ், சேவ் இட் வித் நேம் ஃபைல் அண்டர்ஸ்கோர் ஒன் டாட் பிடிஎஃப். அதாவது ஃபைல் நேம் பேஜ் போட்டுட்டு அண்டர்ஸ்கோர் ஒன் டாட் நேம் தான் சேவ் பண்ண சொன்னாங்க. வென் டன்னா பிடிஎஃப் சேவ் மெமரியில் சேவ் ஆகுது. ஷோ மெசேஜ் இந்த கன்சோலர் ஈச் ஃபைல் இஸ் டன். முடிஞ்சிச்சுன்னா அது வந்து கன்சோலரில் வந்து முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நமக்கு வந்து ஆல் ஃபைல்ஸ் ஆர் கம்ப்ளீட்டாக சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பிடிஎஃப் கன்வர்ஷனோடைய நம்ம வந்து ஃபுல் கோடில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ஹெடர் ஃபைல்ஸ் இது. நேம் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பிடிஎஃப்னு நேம் பேஸ் இருக்குது. நேம் ஸ்விட்ச் வந்து நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம், ஸோ அதோட க்ளோஸ் பிரேசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வயர்மேன் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்டர் ஓப்பன் பிரேசஸ், அதோட க்ளோஸ் பிரேசஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர். ஸோ இன்புட் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து இன்புட் பிடிஎஃப் நேமில் வந்து நான் ஒரு இன்புட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் ஃபோல்டர் பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் ஸ்ப்ளிட் பிடிஎஃப்னு நேமில் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதை பார்த்துலாம், இது எல்லாமே மினிமைஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்பயர் பேக்கேஜ் அதை வச்சு தான் நம்ம ரன் பண்ணுறோம். ஓகேவா, எல்லாமே இன்டர்னல் கிளாஸ் இன்டர்னல் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் தான் ரன் ஆகுது. ஓகேவா, ஸோ இது வந்து என்னுடைய அவுட்புட் பிடிஎஃப் பார்த்தது. அவுட்புட் ஸ்ப்ளிட் பிடிஎஃப்னு நேம்லெஸ் அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ டேரக்ட் இல்லைனா இன்கேஸ் நம்ம டேரக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட் ஆல் பிடிஎஃப் ஃபைல் ஃப்ரம் த இன்புட் ஃபோல்டர். ஸோ அது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிங்கில் அரேயில் தான் எடுக்குது. என்ன நேமில் எடுக்குது அப்படின்னா ஸ்டார் டாட் பிடிஎஃப். அது என்னென்னா பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் இருக்குது. இன்கேஸ் ஜேபிஜி வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது போட்டியும் அதெல்லாம் எடுக்க வெறும் டாட் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகே, வேறு எடுக்காது இன்புட் ஃபோல்டரை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச்சில் ரன் ஆகுது. ஸோ அது என்னென்னா ஃபார் ஈச் வந்து எப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபைல் வந்து எடுக்குது. ஸ்ட்ரிங் ஃபைலில் ஒரு பிடிஎஃப்லாம் எடுக்குது. ஓகே, ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா பாத் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் வெறும் ஃபைல் நேமாக எடுத்துக்குது. ஸோ எடுத்துக்கிட்டு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக் ஈக்குவல் டு நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு பேஜை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரிஜினல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ் இருக்கும். நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணுற பார்த்தீங்கன்னா 5 பேஜஸ் தனியாக ஒரு பிடிஎஃப் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இண்டெக்ஸில் க்ரியேட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 சொல்லிட்டு இண்டெக்ஸில் க்ரியேட் ஆகி நமக்கு வந்து இந்த ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, ஸோ ஒரு பேஜாக வந்து க்ரியேட் ஆகிட்டு நமக்கு அதை தனித்தனி பேஜாக வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் நியூ டாக் ஈக்குவல் டு நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட், அது நியூ டாட் இன்சர்ட் பேஜ். ஸோ அதுதான் இன்சர்ட் பேஜில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் கண்டென்ட் வந்து நம்ம இண்டெக்ஸில் எடுத்து சேவ் பண்ணுது. அதை சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அவுட்புட் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பைன் அவுட்புட் ஃபோல்டர் கமாஸ் டாலர் ஃபைல் நேம் அண்டர்ஸ்கோர் பேஜ் i+1 டாட் பிடிஎஃப். இது என்ன சொல்லனா ஒரு ஃபைலாக நம்ம வந்து எடுக்குது இல்லையா, அந்த ஒரு ஃபைல் நேமோட என்ன ஃபைல் நேமோ அது அண்டர்ஸ்கோர் பேஜ் என்ன பேஜோ பேஜோட நம்பர் என்ன 1 2 3 4 அதை மாதிரி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ டாட் சேவ் டு ஃபைல் அவுட்புட் பாத். ஸோ ஒரு ஃபைலாக வந்து அவுட்புட் பாத்தில் சேவ் ஆகுறாங்க. நியூ டாட் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் வந்து பண்ணுறாங்க. ஒரு ஃபைல் முடிஞ்சக்கப்புறம் ஒரு மெயின் ஃபைல் அந்த இன்புட் ஃபோல்டரில் ஒரு ஃபைல் எடுத்து முடிஞ்சிச்சுன்னா நியூ டாட் வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சோல் ரைட்டில் ஃபினிஷிங் ஸ்ப்ளிட்டிங்ஸ்னு வருது. இதே மாதிரி ஒரு 10 ஃபைல் இருக்கும். இல்லை 10 ஃபைல் கன்வர்ஷன் முடிஞ்சக்கப்புறம் நமக்கு என்ன ஷோ ஆகுனா ஃபைனலாக ஆல் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஸ்ப்ளிட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு நம்மளுடைய கன்சோல் ரைட்டில் வந்து நமக்கு வந்து விண்டோவில் வந்து நம்ம ஷோ பண்ணி காமிக்கும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா விசுவல் ஸ்டுடியோ போயிடலாம். ஸ்டார்ட்டில் போய்ட்டு
ஓகே, விசுவல் ஸ்டுடியோ ரன் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்வொர்க் டைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கன்சோலோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா C# விண்டோஸ் கன்சோல். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் PDF கன்வர்ஷன் யூஸிங் பேக்கேஜ். நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். இங்கே ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெடர் ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சில பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் வருது. ஏன் அப்படி எரர் வருது அப்படின்னா, நம்ம வந்து Spire.pdf யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ அது மாதிரி ஹெடர் ஃபைல் வந்து காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ Spire PDF பற்றி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் பார்க்கலாம். டூலில் போய்ட்டு நியூகேட் மேனேஜர், நியூகேட் பேக்கேஜ் கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் பேக்கேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் இன்ஸ்டால் இருக்கும். ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து Spire.pdf பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வரும், செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுக்கும்போது நம்ம பேக்கேஜ் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ், இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கால் பண்ணி நமக்கு வந்து PDF ஃபைலை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா, இப்போ 5 பேஜஸ் இருக்குன்னா அந்த 5 பேஜஸ் வந்து தனித்தனி பேஜாக மாற்றி கொடுத்துரும். ஓகே, Spire.pdf வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் போயிடலாம். ஸோ எரர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0 எரர்ஸ் தான் வருது, வார்னிங் எதுவுமே இல்லை. ஓகே, ஓகே ப்ரோக்ராம் போயிடலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா என்னுடைய இன்புட் PDF ஃபைல், இது ரிஸ் டேரக்டரி இது. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு PDF ஃபைலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கோடை சேவ் ஆல் பண்ணிடலாம். சேவ் ஆல் பண்ணிவிட்டு பில் கொடுத்துடலாம். பில் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, பில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நமக்கு எந்த எரரும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இன்புட் PDF இந்த ஒரு ஃபைல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து மந்த்லி பட்ஜெட் பிளானர் அப்படின்னு ஒரு PDF ஃபைல் எடுக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இன்புட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓகே, இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபைலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 ஃபைல் இருக்குது. ஓகேவா,
டோட்டலாக வந்து 36 பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இந்த சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலில் 36 பேஜஸ் ஃபைல் வந்து இருக்குது. இதை நம்ம தனித்தனியாக எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி சேவ் ஆகணும் அவுட்புட்டில் ஃபைல் நேம், பேஜ், என்ன பேஜ் நம்பர். ஸோ அது மாதிரி தான் நமக்கு வந்து கோடில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டெபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டெபக்கிங் கொடுத்துடலாம். கோடு வந்து ரன்னிங்கில் இருக்க வெயிட் பண்ணுவோம். ஓகே, கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபினிஷிங் ஸ்ப்ளிட்டிங் அதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட் பிடிஎஃப் வந்து நம்ம ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஆல் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஸ்ப்ளிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு வந்து மெசேஜ் காமிச்சு. பாருங்கள், கன்சோல்டர் டைட்டில் காமிச்சிச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து அவுட்புட் பிடிஎஃப் ஃபைல் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் ஸ்ப்ளிட் பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா? இருக்கா? 36 பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். ஸோ ஃபைல் நேம் _ பேஜ் _ 1 2 3 4 இருக்கும். இப்போ நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன், பேஜ் 1 பேஜ் 2 கிளிக் பண்ணுறேன். சில பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் வார்னிங் கூட சொல்லுது. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் வாஸ் கிரியேட்டட் பை spire.pdf.net. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைசன்ஸ் வரை கிடையாது. லைசன்ஸ் வெர்ஷன் வேணால் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.